ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேனாட் சமையல். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மஷ்ரூம் பட்டர் மசாலா தான் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு கடாயை சூடு பண்ணி கொஞ்சம் அதிகமாகவே பட்டர் சேர்த்துருக்கேன். அப்புறமா 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா வதங்குற வரை வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் கிரேவி நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறமா 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் ஒரே அளவு, அதாவது சேம் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நான் 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு வெங்காயமும் தக்காளியும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் மசாலா சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நான் ஊற வைக்காமல் தான் சேர்க்குறேன். க்ரீம் எதுவும் சேர்க்காமலே இது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இந்த கிரேவிக்கு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் இது ஆறுனதும் நம்ம இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் கூட பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ இதை பட்டர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா நல்லா கொதிக்க வச்ச தண்ணி 2 கப் நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த கிரேவிக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து செக் பண்ணி தேவையான போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா 1 கப் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நல்லா கழுகி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த டைமில் மஷ்ரூமுக்கு பதிலாக பன்னீர் கூட சேர்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அப்போது உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்கும். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. அப்போது இந்த மாதிரி நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இதில் கஸ்தூரி மேத்தி, இது சூப்பர் மார்க்கெட்லலாம் வாங்க கிடைக்கும். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட க்ரீம் இருந்தால் வேணால் கொஞ்சம் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஆனால் க்ரீம் இல்லாமலே அது சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, நான், அப்புறம் பரோட்டா எல்லாத்துக்கும் கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.